எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சுலாகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா, தேனி மாவட்டம் மூங்கிலணை காமாட்சி அம்மன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். எங்கே இருக்குன்னா, தேவதானப்பட்டி மஞ்சளாறு டேமுக்கு போகிற வழியில் தான் மூங்கிலணை காமாட்சி அம்மன் கோயில் இருக்குது. அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு மஞ்சளாறு டேம் பக்கத்தில் தான் இருந்து போயிட்டு வரலாம். நல்ல சிறப்பான கோயிலுங்க. அவசியம் தேனி வந்தீங்கன்னா மூங்கிலணை காமாட்சி அம்மன் கோயிலுக்கு வாங்க. நேற்று தான் கொடியேற்றம் நடந்துச்சு. அம்மனுக்கு பிப்ரவரி 15 டு 25ஆம் தேதி வரைக்குமே திருவிழா இருக்குது. நல்லா சிறப்பாக இருக்கும். 10 நாள் திருவிழா. நீங்கள் ஒரு தடவை வந்தீங்கன்னா அடுத்தடுத்து திருவிழாவுக்கு அவசியம் நீங்கள் வருவீங்க. கொடியேற்றிருக்காங்க பாருங்கள். கொடிமரத்தை தொட்டு கும்பிட்டுக்கோங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும் வேண்டிக்கலாம். இந்த சைடு லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா விநாயகர் கோயில், பொங்கல் வைக்கிற இடம், மொட்டை எடுக்கிற இடம் எல்லாமே இந்த லெஃப்ட் சைடு தான் இருக்குது. பக்தர்கள் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு வந்துருக்காங்க. நான் வீடியோ எடுக்கும்போது 7 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. பாருங்கள், இன்னுமே ஆளுங்க இருக்காங்க. மற்ற நாள் பார்த்திங்கன்னா 6 மணியோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க போல இருக்குது. திருவிழா டைம்ன்றனால திருவிழா வரைக்குமேவும் நல்லா கூட்டம் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. அதனால் 7-8 மணி வரைக்கும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் 6 மணி பூஜையை கரெக்டாக அட்டன் பண்ணிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எதிர்பார்க்கவே இல்லை. 5:15 வீட்டிலேருந்து கிளம்புனோம். 6 மணிக்கு கரெக்டாக பூஜை நடந்துச்சுங்க. நேராக அம்மனோட கருவறை தாங்க. கருவறை வீடியோ எடுக்கக்கூடாது. அம்மனுக்கு உருவ வழிபாடு இல்லைங்க. கதவை மட்டும்தான், அடைத்த கதவை வச்சு வழிபாடு நடத்திக்கிட்டு வர்றாங்க. தென் மாவட்டத்திலேயே அதிசயம் நிறைந்த கோயிலுன்னா நம்ம மூங்கிலணை காமாட்சி அம்மன் கோயில் தான். பக்தர்கள் சாமி மட்டும் உட்காந்துருக்காங்க. வாங்க நம்ம கோயிலை சுற்றி வரலாம். வருஷத்துக்கு ஒரு முறை தான் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு அந்த கூரை மேய்வாங்க. உள்ள இந்த கொடியேற்றுற அன்னைக்கு கூரை மேய்ஞ்சு, அதுவும் பார்த்திங்கன்னா கண்ணை கட்டிட்டு தான் கூரை மேய்வாங்களாம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். சும்மா எல்லாருனாலையுமே அந்த வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த கதவை திறப்பாங்கன்னு நினைக்கிறேன். திறந்து உள்ளே போய் அது குறிப்பிட்ட ஆள் தான் போய் அந்த கூரையை மேய்ஞ்சிட்டு அப்படியே வந்துடுவாங்களாங்க. அது வரலாறே இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அம்மனோட வரலாறு நிறைய யூடியூப் சேனல்லையும் போட்டிருக்காங்க. பாருங்கள், யாருமே இல்லை. நான் பயந்து தாங்க வீடியோ எடுத்தேன். அம்மன் பயங்கர சக்தி வாய்ந்த அம்மன். அதனால் எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அப்புறம் சரி அம்மன் பார்த்துக்குருவாங்க அப்படின்னு சுற்றி வந்தேன். இந்த சைடு தான் பார்த்திங்கன்னா பின்னாடி தொட்டில் கட்டி போட்டு குழந்தை பாக்கியம் வேண்டி குழந்தை பிறக்கவும் அந்த கரும்பு கட்டு வாங்கி கரும்பு கட்டில் தொட்டில் கட்டி குழந்தைய போட்டு அம்மன்கிட்ட நன்றி சொல்லிவிட்டு சாமியும் போட்டு போவாங்களாங்க. கல்யாணம் ஆகணும்னா அம்மன்கிட்ட பூ முடிச்சு போட்டு உத்தரவு கேட்டு கல்யாணம் முடியும். பொண்ணு மாப்பிள்ளையோட ஆசீர்வாதம் வாங்கி நன்றி சொல்லிவிட்டு போவாங்களாங்க. இந்த கோயிலை சுற்றி வந்தாச்சு. திருவிழா நேரத்தில் ட்ரம்மு கணக்கில் நெய் இருக்கும் பாருங்கள். பக்தர்கள் ஊற்றி அப்படியே வலியும். அப்படி வடிஞ்சாலும் ஒரு ஈ கூட அந்த நெய்யில் உட்காந்துருக்காது பாருங்கள். அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த அம்மன்னா நம்ம தென் மாவட்டத்திலேயே மூங்கிலணை காமாட்சி அம்மன் கோயில் தாங்க. அவசியம் நீங்கள் அம்மனை தரிசனம் பண்ணிட்டு போங்க. நாங்களும் நல்லபடியாக சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. பாய், நன்றி, வணக்கம்.